எனக்கு செய்தியின் தலைப்பு என்ன? காத்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதை காத்துக்கணும்? நீங்க கேட்க பதிலையா ரொம்ப நிறைய வசனம் எடுத்து ஒரு குழப்பம் போகிறது. சிம்பிள் ஸ்டாக்ஸ். வாட் இஸ் a டாபிக்? என்ன தலைப்பு, என்ன மெசேஜ்? 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 வாசி. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? சத்தமா சொல்லுங்க. நான் பொண்ண காத்துக்கிட விசுவாசத்தை காத்துக்கொண்டே கையை உயர்த்தி. பின்னாடி யாரும் பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும். அப்புறம் டாக் பண்ண முடிஞ்சு பேசுங்க. அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். எதை காத்துக்கொள்ளணும் பிரதர்? சொல்லுங்க, வாய் திறந்து. யாரும் பைபிள் பார்க்காதீங்க, பச்சை முடிச்சாங்க. எதை காத்துக்கொள்ளணுமா? சத்தத்தை உயர்த்தி. பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடிக்க போகிறேன், தேவராஜ்யத்துக்கு போறேன், எனக்கு அனுப்பி கர்த்தரை ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த பொருளை நான் பாதுகாத்துக்கல, என் நகையை பாதுகாக்கல, என் சர்வத்தை பாதுகாக்கல, விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டு. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் எதை காத்துக்கொள்கிறேன்? விசுவாசத்தை காத்துக்கொள்கிறேன். நான் விழுந்து போகல. ஆண்டவர் எப்ப ரட்சிக்கப்படுது? அல்லேலூயா. நான் சாகராக விசுவாசம் என்னை விட்டு ஒழிந்து போகாது. விசுவாசம் இருந்தா தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். விசுவாசம் இருந்தா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். விசுவாசம் இருந்தா தான் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். நான் இயேசு பார்க்கல, இயேசு தொட்டு பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன் இயேசு இருக்கிறாரு, விசுவாசிக்கிறேன் இயேசு மரித்தாரு, விசுவாசிக்கிறேன் இயேசு உயிர்த்தெழுந்தாரு, விசுவாசிக்கிறேன் இயேசு பிறந்தாரு. விசுவாசம் உள்ள வந்துட்டாலுமே நான் காத்துக்கொள்வேன் ஆண்டவர் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீ கீழ்ப்படிகிற ஒரே ஒரு ஆத்மா யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க, பரிசுத்த ஆவிக்கு மாத்திரம் பயப்படுங்க. கையை உயர்த்தங்க பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு 2 கரத்தை உயர்த்தி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன். என் விசுவாசம் என்னை விட்டு ஒழிந்து போகல. நான் அவிசுவாசியா மாறல. எத்தனை கஷ்டம், எத்தனை சோதனை, எத்தனை பாடு வந்தாலும் என் விசுவாசத்தை விலகி போகவே மாட்டேயா. அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்கள் அங்கிருந்து வருமா, அமெரிக்காவிலிருந்து கருத்தை மேல வைத்து, ஆண்டவரே நான் சாகிற விசுவாசத்தை விட்டு ஒழிந்து போகக்கூடாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. 2 கருத்தை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் அபிஷேகத்தோடு, இன்னும் வல்லமையோடு நான் சாகிறதுக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போகப்பா. அல்லேலூயா. என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் விசுவாசம் விலகி போவே மாட்டேன். அந்த ஐயாக்கு பெயர் விசுவாச ஜான். அல்லேலூயா. நிறைய பேர் அது வித்தியாசமான கிடையாது. விசுவாசம் ஐயா அந்த ஐயா பிரசன்ட் பண்ண கத்த சொன்ன குறிப்பிட்டு நம்முடைய ஜான் ஐயா அதை கத்த சுதந்திரம் உற்சாகத்தோடு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. இருந்தாலும் மனசு கேட்கல. அது ஒரு தேங்க்ஸ் பண்ணுவோம். கையை உயர்த்தி நம்முடைய ஜான் ஐயா ஜஸ்ட் இல்லைங்க ஜோம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இல்லைங்க இல்லை ப்ளீஸ் இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பாருங்க இந்த சபையை அலங்கரிக்கிறதுக்காக அடுத்த வாரம் சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க மாசத்துல. இப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த பெர்மிட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரேட்டில் கூட சொல்லலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அவருக்கு நம்ம கர்த்தரை தேங்க்ஸ் பண்ணுவோம். அவருக்கு மிகுந்த கஷ்டம் இருக்கு. அவருடைய பெரிய மகள் கர்த்தர் ஸ்தோத்திரம், சின்ன மகள் ரஷ்யாவில் படிக்கிறாங்க, மெடிசன் படிக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய மகன் ஸ்மித்துக்கான ஜோம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் மேம்படுவாராக. 2 கரத்தை மேலே உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். விசுவாசத்தை காத்துக் கொள்கிறேன். விசுவாசம் நிற்கிறவனாக சோதனை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? அவருக்காக சோமல்ல ஜானையக்கா செபிக்க நிற்கிறவரை தாங்க சாண்டவரே ஒரு கத்தை பலப்படுத்தி தேவன் சாட்சா வைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாச சாண்டல் வல்லமை தங்கும்படி நான் செபிக்கிறேன். எந்தைய பலப்ப கொடுத்துக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்து கிப்டுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, செய்யப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி முதல் பாயிண்ட் என்ன? விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். பவுல் தைரியமா மாத்திருச்சாரு. விசுவாசத்தை காத்து கொள்ள கொண்டுட்டு
அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் பெற வரைக்கும் எப்ப பவுல் ரட்சிக்கப்பட்டாரோ, ரட்சிக்கப்பட்ட ஓட்டம் முடிகிற வரைக்கும் விசுவாசம் விலகி போகவே இல்லை. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஒரு நாள் வேகமா ஓடுறது, அப்புறம் சோர்ந்து போறது, அப்புறம் விசுவாசிக்கிறது, விசுவாசம் விலகி போகுது. இப்படி இருந்தா நீ பரலோகம் போய் சேர முடிய. கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவ சித்தம் என்ன? நீ விசுவாசியா மாறி கர்த்தர் சமூகத்தில் போய் சேரணும். அல்லேலூயா. வசனம் வாசிக்கும். விசுவாசத்தை காத்துக்கொண்டே பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயு புத்தகத்தை 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்துக்கொண்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப எதை காத்துக்கொள்ளணும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு பழமை சொல்லுவாங்க, வாயை கட்டின புருஷன் வயிற்று கட்டின பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தியம். வாயை நல்லா அடங்கி பேச இருந்தா புருஷனை பத்திரமா பார்த்துக்கலாம். உள்ள இருக்க பிள்ளையை பாதுகாக்கணும்னா என்ன சார் பத்திரமா கர்த்தர் சாப்பிட்ற விஷயத்தில் கர்த்தர் எல்லாச்சும் ஒரு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு என்ன? விசுவாசத்தை காத்துக்கொண்டே. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி கிறிஸ்துவர் நாள் மட்டும் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ரொம்ப உயர்வாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி அவிசுவாசம் அப்படிங்க கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கும் போது தேவன் செய்வார் நிச்சயமாகவே. கையில் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, வெறுங்கையா இருக்கிறேன், என் பாயிண்ட் வெறுங்கையா பாயிட்டா இருக்கு, ஒண்ணுமில்ல யோசிக்கும் போது விசுவாசிக்கிற எல்லாரும் கூடும் என்று நம்புகிறேன். அதில் சொல்லுங்க போதும் விசுவாசம் இருந்தா தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதான் வசனம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:5 வாசிக்கலாமா? சீக்கிரமாக 1 யோவான் 4:5 வாசிப்போம். 1 யோவான் 4:5 எடுத்து வாசிப்போம். சீக்கிரம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வாசிக்கலாம். அவர்கள் 1 யோவான் 4:5 வாசிங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் பேசுகிறார்கள், செவி கொடுக்கும். 1 யோவான் 4:5 அதையே சொல்லுங்க பாருங்க. அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம்? உலகம் ஒரு அறிய சரியா நம்ப மாட்டான். சத்தமா சொல்லுங்க. நான் இயேசு பார்க்கணும் தொட்டு பார்க்க யோசிக்கிறீங்க. அப்ப அந்த நம்பிக்கை இல்லாம போக விசுவாசம் குறைந்து போகுது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மையம் உண்டாகட்டும். எல்லா சமயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சா உங்க விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. கையை உற்சாகமா உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஆண்டவரே என்னை விட்டு எல்லாம் போய் விசுவாசம் கூட இருந்தா கடைசி சாட்சியாக இருப்ப ஆண்டவர். விசுவாசம் இருக்கிற காரணம் கூட இருந்தா தான் தேவன் கிரியை செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6 வாசிச்சுக்கிறோமா? எபிரேயர் 11:6 சீக்கிரம் சீக்கிரம். எபிரேயர் லாஸ்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. பைபிளை பல அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் சேர பூசி கண்ணை பூசி சுகமாக்கியிருக்காரு, சில வாத்திமா சுகமாக்கியிருக்காரு, கர்த்தர் சில புறப்பட்டு சுகமா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ கர்த்தர் சொன்னாரு நீ புறப்பட்டு போ, வேலைக்காரன் சுத்தமாயிட்டான். அல்லேலூயா. அவ கர்த்தர் சொன்னாரு என்ன சொன்னா தெரியுமா? அவர் சொல்லுங்களா கர்த்தர் சொல்றாரு ஏசப்பா சிசில பார்த்து எப்பா அவனை தொட்டு கூட செபிக்கிறப்பா போக சொன்னா போயிட்டான். விசுவாசோட அவன் வேலைக்காரன் சுத்தமாயிட்டான். அவன் இஸ்ரவேலுக்குள்ள விசுவாசம் ஒருத்தனை பார்க்க முடியல. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன விசுவாசிக்கிறேன்? விசுவாசம்ங்கிற மிகப்பெரிய வல்லமை உனக்குள்ள வந்து இறங்கினா தான் எதையுமே சாதிக்க முடியும். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. பாருங்க கர்த்தர் ஆபிரகாமே புறப்பட்டு வா, புறப்பட்டு போ. அது ஆபிரகாமே எதையுமே பார்க்கல, எந்த இடத்துக்கு போ, புறப்பட்டு போகலாம். விசுவாசத்தான் கர்த்தரை நம்பலாம். கர்த்தர் கிரியை செய்தாரு. 90 வயசுல சாராளுக்கு கர்த்தர் பேசுறாரு குழந்தை பிறகுன்னு சொல்லி அந்த அம்மா சிரிக்கிறாங்க, ரெண்டுதான் யோசிக்கிறாங்க. எனக்கு குழந்தை பிறகுமா? 40 வயசாகி போச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. கர்த்தரால் பிரகாரம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தவரே பாக்கியவதி. கர்த்தர் விசுவாசம். இந்த விசுவாசம்ங்கிற ஆயுதம் உனக்குள்ள வந்துட்டாலே உலகத்தையே ஜெயிக்க முடியும், சாத்தானையே ஜெயிக்க முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தையே ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உனக்குள்ள வந்துட்டாலுமே நீ தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பவுல் சொல்ற விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கொண்டேன் சொல்லுங்க. எதை காத்துக்கொண்டேன்? எதை காத்துக்கொண்டேன்?
சத்தமா சொல்லுங்க. ஒரு 6 மாசம் நல்ல ஃபயரா இருக்குது, அடுத்த 6 மாசம் சைலண்ட் ஆயிருது, அடுத்த 6 மாசம் சைலண்ட் போயிடுது. கர்த்தர் சொல்லி இது என்ன விசுவாசம்? கர்த்தர் பிரியமானது தான் வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு அவன் எதுவுமே பார்க்கல, வார்த்தை மட்டும் கேட்டான், சத்தத்தை மட்டும் கேட்டான், புறப்பட்டு போனான். கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாரு? சந்ததி பெருகும், மனதை போல பெருகும். கர்த்தர் பேசின வார்த்தை அப்படியே நம்பினா, அப்படியே விசுவாசம் தான் கர்த்தரோட உயர்த்த ஆரம்பிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு என்ன ஏற்பட்ட விசுவாசம் அதிகரிச்சு, விசுவாசம் ஆயிரம் வந்தா தான் உலகத்தை மாற்றம் வைக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. லூக்கா 11:28 வாசிங்க. சீக்கிரம். லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே. இன்னொரு முறை வாசிப்போம். அதற்கு அவர், இப்படியானாலும் என்ன கேட்டு வாசிங்க. அதற்கு அவர், யார் அவரு? பேதுரு, யார் பேசுறாரு? இயேசு கிறிஸ்து பேசுறார். வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன கேட்டாங்க? கெட்ட வார்த்தையை கேட்கல, உலகத்து ஒரு வார்த்தையை கேட்கல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாசிக்கலாம். அதை காத்துக் கொள்கிறவர்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. வீட்டுக்கு போறோம், ட்ரெஸ்ஸை மாத்துறோம், இந்த பையில கொண்டு ஸ்லாப்ல வச்சிடறோம், சாப்பிட்றோம், தூங்கிடும், நல்ல நாளைக்கு போயிடும். அல்லேலூயா. இதில் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. இரவும் பகலும் பிரியமா இருந்து பாதி விட்டுறீங்க நீங்க. இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் பிரியமா இருந்து. காலையில் வசனம் படிக்கிறோம், அவன் சங்கீதம் 91, நைட்டு வசனம் படிக்கிற சங்கீதம் 22. இந்த பாரம்பரியம் அல்ல. அல்லேலூயா. இது மாம்சீக பாரம்பரியம். ஆவிக்குரிய வார்த்தை உள்ள வசனம் சொல்லுவோம். இந்த அதிகாரத்தை படிமகளை கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாட்டில் வந்துனே இருந்தேன். இந்த தலைப்பில் பேசின ஆண்டவரே காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் சீக்கிரம் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் வசனத்தை கேட்டு அதை காத்துக்கொள்வது தான் பாக்கியவான்கள். எதை காத்துக்கொள்ளணுமா? வசனத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு அப்படின்னா காத்து கை கொள்ளணும். காத்துக்கொள்ள கை கொள்ள கத்த சொல்றாங்க. காத்துக்கொள்ளவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை வேணா மறந்துப்பாங்க. வசனத்தை மறக்காதீங்க, வார்த்தையை மறக்காதீங்க, வேதத்தை மறக்காதீங்க, வேத மகிமையை மறக்காதீங்க. இந்த வார்த்தையை தியானிக்க கேட்டு காத்து முடிச்சுன வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகம் உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். முதல்ல வாசித்தீங்க. இரண்டாவது என்ன? வசனத்தை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு. கடந்த மாசம் சபைக்கு போயிருக்கு. கடந்த வருஷம் 2025 டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கரண்ட் போயிடுச்சு. பாஸ்டர் ஆட்சியத்தோடு ஏறாரு, லைட் அடிக்கிறாங்க, பாஸ்டர் பயப்படுறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் இப்போ எப்படி பிரசங்கம் கேட்குற காதில் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பைபிளும் திறக்கல, குறிப்பும் எடுக்கல. கரெக்டாக 1/2 hour பார்த்தா கரண்டே வந்துச்சு. 1/2 hour பேசினே இருந்தேன். பாஸ்டர் வருஷம் பார்க்குறேன், பாஸ்டர் அப்படியே கரெக்டாக மக்கள் படிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? வசனம் இங்கே உள்ளே இருக்கணும். அப்படி காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது இழந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை இழக்காதீங்க, வார்த்தை இழக்காதீங்க, அபிஷேகத்தை இழக்காதீங்க, வல்லமை இழக்காதீங்க, தேவனுடைய கிருபையை இழக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோமா? முதல் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். வசன வாசத்தை. இரண்டாவது வசனத்தை காத்துக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதை காத்துக்கொள்ளணும், அதை பாதுகாத்துக் கொள்ளணும், அணைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. ஏன் வசனத்தை காத்துக்கொள்ள? வசனம் உள்ள இருந்தா தான் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் உள்ள இருந்தா தான் உலகத்தை ஆள முடியும். வசனம் உள்ள இருந்தா தான் நீ மகிழ்ச்சியா வாழ முடியும். வசனம் உள்ள இருந்தா தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அதில் சொல்லுங்க. பலமுறை சொல்லியிருக்கலையா, வானம் ஒழிந்து எது ஒழியாது, வசனம் மட்டும் ஒழியாது, இயேசு நாமத்தில் உலகத்தில் எல்லாம் ஒழிஞ்சு மறைஞ்சு போயிடும். உலகத்துல மறையாம இருக்கிற, ஒழியாம இருக்கிற, அழியாம இருக்கிற, பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். கையை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி நான் நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். நான் நிமிந்து உட்காருங்க. இன்னொரு அப்படியே முடிச்சு சீக்கிரம் முடிச்சு நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். கையை ஓடிக்கிட்டு சாஞ்சிக்கின்னு அப்படியே கேராகி போயிடுது. அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி கேராகி மயக்க வந்து சாப்பிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுருவான், 10 வரம்பு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவான். கேராயிடும் மகளே, அவர் கத்துவார் மயக்கிற நீ பாட்டு கேராயிடு. வயசுதா பாரு அம்மா சரியா உட்காந்துக்கிறாங்க திரும்பவும் சொன்ன உடனே அல்லேலூயா. சிலர் பாருங்க இன்னவன் கத்தியா நான் எப்படிதான் இருப்பியா, அல்லேலூயா அப்படியே இருக்க கத்த செய்ய வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு மையம். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி காண்பிக்கலாமா? வசனத்தை காத்துக்கொள்கிறோம் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ வசனம் கேட்குறீங்க, டெய்லி எழுதிக்கொள்ள தப்பு இல்லை, அதே சமயம் உள்ள வச்சுங்க. அல்லேலூயா. எங்க இருக்கணும், மனசுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வச்சுக்கலாம். கட்டியா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23 வாசிப்போம். நீதிமொழி 4:23 வாசிப்போம். சீக்கிரமா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. அடுத்த வரி, அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இனி முன்ன தலைப்பு என்ன, எல்லா காவல் இதயத்தை காத்துக்கொள். எதை காத்துக்கணுமா சொல்லுங்க, எதை காத்துக்கணுமா? அங்கதான் பம்பிக்கு ஆகுது, அங்கதான் பிபி நார்மலா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த ஹார்ட் கவுன்சிலே இருப்பாங்க, பிபி கவுன்சிலே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பக்கத்தில் மானிட்டர் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுவே சொல்ல மாட்டேங்க. அது கையில் ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன், எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் பார்த்து மானிட்டர் வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? பிபி செக் பண்ணுது, நாடி துடிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்துக்கு குறிப்பாக அந்த பிரசவத்துக்கு போகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிபி ஏறிடும். பயங்கரமாக பயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆவாங்க, பதற்றம் அடைவாங்க. பிபி செக் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே வசன வாசிக்கும், எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. எதை காத்துக்கணுமா? சத்தியமா சொல்லுங்க, இதை காத்துக்கணுமா? இதயத்தை காத்துக்கணும். இங்க சமாதானம் இருந்தா தூக்கம் வரும், சமாதானமா இருந்தா ஜெயம் கிடைக்கும், சமாதானமா இருந்தா நல்லா சாப்பிடுவீங்க, சமாதானமா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். உள்ளத்தை காத்துக்கணுமா? இதை காத்துக்கணுமா? இருதயத்தை. அதே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு சின்ன பாட்டு பாடுது, இந்த மனசு சொல்லும் அது வேணாம், மாற்றி கத்தர் சுகத்தை உள்ள பேசும். அவன் உள்ள முறை பேசுறதா கத்தர் பேசுறாரு. இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொன்னா நிச்சயம் சாத்தானே ஜெயிக்க முடியும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இங்க என்ன பாவம் உற்பத்தி ஆகுது, பிசாசுக்கு உற்பத்தி ஆகுது, மாம்சம் வெளிப்படுது, இச்சை வெளிப்படுது, பெருமை உண்டாகுது, பொறாமை உண்டாகுது. கரெக்டாக காத்துக்கிட்டேன்னு சொன்னா என்னைக்கு தோற்று போக மாட்டேன். நின்று கணிக்கெடுப்பு ஆண்டவருக்காக. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு, என்ன வசனவாசி எல்லா காலம் இருதயத்தை காத்து. எதை காத்துக்கணுமோ? இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்படின்னா இருதயத்தை பத்திரமா வச்சுக்கோ, பாவம் செய்யாத. கர்த்தர் அல்லேலூயா. துர்சிந்தனை வேண்டாம், பாவ சிந்தனை வேண்டாம். நீ பரிசுத்தமா இருந்தா தான் அந்த உள்ளவனுக்கு சிரமமாக இருக்கும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. நாத்துமாவே அல்லேலூயா நன்றி சொல்லு. உள்ளத்தோடே நன்றிகளை சொன்னாலும் மறவாதே. நன்றிகளை சொன்னாலும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே,
பேசுவாங்க ஆர்சி பண்ண சொல்லுவாங்க இருதய ஆண்டவர். என்ன பெயரு? இருதய ஆண்டவர். அவர் எங்க வாசம் பண்றாரு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உற்சாகமா உயர்த்தி கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் வசனம் வாசிக்கும் எல்லா காலம் இருத்த காத்துக்கொள். அல்லேலூயா. அப்பதான் இயேசு உள்ள வந்து வாசம் பண்ணுவாரு. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுவாங்க என் மனசுக்குள்ள என் வீட்டுக்காரர் மட்டும் தான் இருக்கிறாரு, என் மனசுக்குள்ள என் பெரிய பாப்பா இருக்கிறா, என் மனசுக்குள்ள எங்க தாத்தா இருக்கிறாரு, என் மனசுக்குள்ள எங்க சித்தப்பா இருக்கிறாரு. உன் மனசுக்குள்ள யாரும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு வந்தவரை ஒருத்தம் கூட இருக்கணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லா காவல் இதயத்தை காத்துக்குள் சகோதரா. இறுதிய சுத்தமா இருந்தா தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். எத்தனை பேர் சுவாசிக்க இறுதி சுத்தம் பாக்கியமான தேவனை தரிசிப்பார் கர்த்தரை சுத்தம். உள்ள சுத்தமா இருந்தா தான் ஊழியம் வல்லமையா இருக்கும், என் ஊழியம் வல்லமையா இருக்கும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இறுதி காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ள? இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சில நகைக்கடைக்குள்ள போனா நம்ம மனசு பண்ற பாடு இருக்குது, அப்படியே அழகா தங்கும். ஐடோரியம், மாணிக்கம், கோல்டு மனசு பத்தி அழகா இருக்குது பாரு. போட்டு பார்த்து அழகா கைக்கு மனசு உள்ள பேசும். அல்லேலூயா. நிறைய ஜவுளி இருக்கு, கேரளா ஜவுளி இருக்கு, கல்யாண ஜவுளி இருக்கு. சுத்திரம் உள்ள போன முழுதாக வாங்க போயிருப்போம். கண்ணு மொத்தம் அப்படியே பாய ஆரம்பிச்சு. ஆஹா, அந்த வயல் நல்லா இருக்கு, இந்த நகை நல்லா இருக்கு, இந்த மோதிரம் நல்லா இருக்கு, போட்டு அழகா இருக்கு. அழகா தான் இருக்கும், டப்பு லேதுமா. அல்லேலூயா. கையை மேல உயர்த்து சத்தத்தை உயர்த்து. அதை விட நீங்க கோல்டு கவரிங் போய் பாருங்க, எல்லாமே ஜக ஜக ஜகன் ஜொலிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். சும்மா கண்ணு பதக்க அப்படியே. அல்லேலூயா. ஆனா கோல்டு கவரிங் கர்த்தர் சொல்றாங்க, கோல்டு அல்ல, ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. சொல்லுவாங்க மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில மனசுகிட்ட ஜெயிக்கிறது பெரிய விஷயம். அல்லேலூயா. எக்ஸாம்ல ஜெயிக்கலாம், விளையாட்டுல ஜெயிக்கலாம், உள்ளத்தை ஜெயிக்கிறதா பாக்கியவான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றாங்க. இயேசு ஃபாலோ பண்றாரு, பிசாசும் ஃபாலோ பண்றாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கையை உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. அவன் பட்டு கூட கட்டாங்க, நானும் கட்டி தீருவேன் மனசு பேசுது. அவன் பென்ஸ்கார்ல போறாங்க, நானும் போவேன் மனசு பேசுது. அல்லேலூயா. அப்ப மனசை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பார். அதான் இருதயம். அதில சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? வசனத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. நீ இருக்கிறீங்கன்னு சொன்ன உங்க வாழ்க்கை தரம் அதிகமாக கர்த்தர் உயர்த்துவாரு. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? இன்னும் உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:20 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:20 வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு வீண் பேச்சுகளுக்கு ஞானமின்றி
என்னங்க கமலமா தடுமாறுறீங்க? பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற திரும்ப வசனம் தெரிய வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, அப்போ நீங்க பேரை போடுங்க. ஓ லாசருவே, ஓ வீரமத்தையாவே, ரமேஷையாவே, கர்த்தர் பேசுறாங்க. ஓ தீமோத்தேயுவே, நிறுத்தி வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, என்னது கர்த்தர் என்ன ஒப்புவிச்சாரு? உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாரு உனக்கு ஆண்டவர்? சொல்லுங்க. என் பொறுப்புல தெரியும் ஆண்டவரே, நான் வருவேன், தோத்திரம் போடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். அது என் பொறுப்பு. அது இல்லை. பாய்ப்புற வேலை, பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, ஜெபிக்கிற வேலை, பிரசங்கிக்கிற வேலை, இதான் உங்களுக்கு கற்று கொடுத்துருக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அழைப்பின் பாஸ்டர் மட்டும் அனுப்பி உங்களுக்கு அனுப்பி இருக்குது. எத்தனை மணியான பாஸ்டர் தான், ஊழியக்காரங்க தான். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அலையில சொல்ல மாட்டேங்க. சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்துடன் கையை மேல உயர்த்தி, ரெண்டு கையை மேல உயர்த்தி, ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. கொடுக்கிறது என்ன ஒப்புவிச்சாரா காத்துக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுத்து கொடுத்து அபிஷேகம் கொடுத்திருப்பாரு, வரத்தை கொடுத்திருப்பாரு, நீ காத்து ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? கையை உயர்த்தி எல்லாரும் பொறுப்பு இருக்குது. சபை கொடுத்து பொறுப்பு இருக்குது, தேவன் கொடுத்து பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நீ பரலோகம் போய் சேருவே, கர்த்தர் நாமத்தை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாரு, ஓ தீமோத்தேயுவே, என்ன செய்யற? பொறுப்பு இல்லாமல் இருக்காதப்பா. உனக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. நீ பொறுப்பா கவனிச்சுக்கோ, சபையை கவனிச்சுக்கோ, உழைத்து கவனிச்சுக்கோ. சொல்லி கத்த பொறுப்பு நீ கரெக்டா செய்தாதான் இவர் பொறுப்பு. என்ன ஜோசப் பொறுப்பு? என்ன வீடியோ எடுக்காரு. பொறுப்பு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயா பாட்டு பாடுற பொறுப்பு, ஒருத்தர் வேத வாசிக்கிற பொறுப்பு. கர்த்தர் கொடுத்த கரெக்ஷன் பாராட்டு. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. எத்தனை பரலோகத்துக்கு ஆசையா இருக்கு? கை தூக்க பார்க்கலாம். பரலோகம் எத்தனை பேர் ஆசையா இருக்குது? மற்ற பேருக்கு ஆசையா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆனா போக முடியாது. நிறைய வேலை செய்யணும், உழைக்கணும், சபை கட்டணும், சபை பாய் போடணும், ஊழியம் செய்யணும், பிரசனம் பண்ணணும், ரத்த வேறு சிந்தணும். அப்படி பரலாம் போக முடியும். அது சொல்லுங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே நேரம் பரலாம் போக முடியாது சிஸ்டர். சுத்தமாக நேரம் பரவ போயிடும். அடி வாங்கினா பரலாம் போகிறாரு. சத்தமாக சொல்லுங்க. பவுல் அடிமையை அடி அடிச்சாங்க, பவுல் காயப்படுத்தினாங்க, பவுல் உதச்சா. அப்புறம் தான் பரலோகமாக கத்துச்சு. உடனே பரலோகம் போக முடியாது. அதே சொல்லுங்க. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. அப்போ ஒப்புக்கப்பட்ட காத்து கரெக்டா காத்துக்கிறேன்னு சொன்னா பாக்கியவனா இருப்பேன். கத்து மயப்படுவார். அல்லேலூயா. அதான் ஓ தீமோத்தேயுவே, ஒப்படைச்சு பத்து நீ பாத்துக்கமா கத்த காத்துக்கொள்ளு. உன்னை ஊழிய கத்த கொடுத்தாரு, காத்துக்கொள்ளு. சபையை காத்துக்கொள்ளு, விசுவாசியை காத்துக்கொள்ளு. நீ அப்படி இருந்தாதான் கத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டே வருவாரு. மேன்மையாக்கப்பட்ட ஆண்டவருக்கு இன்னும் மையமுள்ள பாத்திரமாய் விளங்குவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காத்துக்கொள்வீங்களா? பொறுப்புகளை காத்துக்கொள்வீங்களா? உழைத்து காத்துக்கொள்வீங்களா? ஜப வாழ்க்கை காத்துக்கொள்வீங்களா? விசுவாச வாழ்க்கை காத்துக்கொள்வீங்க. காத்துக்கொண்டால் தான் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப நன்மையா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? பொறுப்பா இருக்க ஆசையா இருக்கீங்களா? கர்த்தருடைய பொறுப்பா செய்யுங்க. அது சின்ன ஊழியமா, பெரிய ஊழியமா, எந்த ஊழியமா நீங்க பொறுப்பா செய்றீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பாரு. நீங்க ஆசீர்வாதமா வாழ்ந்து காட்டுவீங்க, கர்த்தருக்கா வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தர் சாட்சியாக நடத்துவாரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார் உங்களுக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? வசனத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, மூன்றாவது இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நான்காவது பொறுப்பை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த பொறுப்பு எனக்கெல்லாம் பல சொல்லிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சபை கொடுத்த பாரம் இருக்கு, உழைத்து கொடுத்த பாரம் இருக்கு, உழைத்து தேவை கொடுத்த பாரம் இருக்கு. உன்னை ஜெபிக்கிற பொறுப்பு, உபாசிக்கிற பொறுப்பு, ஊழிய பொறுப்பு நிச்சயம் இருந்தா தான் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எனக்கு என்ன பிரதர் வேற ஒன்று நான் போயிருன்னு சொல்லாதீங்க.
பொறுப்பை கவனிச்சிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கடந்த வாரம் ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி பேசினாரு, ஐயா நீ சிங்கப்பூர் வந்துருங்கய்யா, ஒரு 5 days எனக்கு அங்கே இருங்க, செகண்ட் சண்டே அங்கே தான் இருந்து பிரசங்கம் நிறைய கூட்டு பிரசங்கம் பண்ணு சொல்லி எல்லாம் விசா போட்டு தரேன், எல்லாம் ரெடி பண்ணுறவங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. என் மனசு போக இடம் கொடுக்கல, கத்த செகண்ட் சண்டே கூப்பிடுறாரு, விட்டு போக முடியாது. கத்தர் ஸ்தோத்திரம். திருவந்திருக்கு அன்னைக்கு அல்லேலூயா கெஞ்சி கேட்டார், ஒரு 5 days சிங்கப்பூர் வாங்கய்யா, பெரிய சர்ச்சில் அங்கே இருக்கு, நல்லவங்க கத்தர் பயன்படுத்த போறாரு, ஒரு 5 days அங்கே இருந்து முடிச்சுங்க, உடனே திரும்பி வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன்னு சொன்னாரு. ஆனால் மனசு நம்ம ஓகே கொடுக்கல. அல்லேலூயா செகண்ட் சண்டே கூப்பிடுற, செகண்ட் சண்டே நிறைய கூட்டம் வராங்க சிங்கப்பூர்ல. கத்தர் சொல்றேன், கெட்சியால் கெட்சியால் இப்போ கீழே உட்கார், போ உட்கார், கீழே உட்கார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் பவுல் கேட்டார், அன்போடு வரட்டுமா எதுவே புறப்பட வரட்டும், கத்தர் ஸ்தோத்திரம். சொல்லலையா, பட் டைம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதே இல்லை பாசம் 5 நாள் கூட இருங்க, முடிச்சோட நம்ம சென்னை வந்தாரு கத்தர் சுத்தியாக. ஏன்னா செகண்ட் சண்டே கூப்பிடுறாரு கத்தர். செகண்ட் சண்டே கூப்பிட்டு போக முடியாது, திருவந்தாச்சு. அல்லேலூயா கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பொறுப்பு காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று வாசனை முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தின புஸ்தகம் 16-15 வாசிங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் 16-15 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தி 16-15. இதோ திருடனை போல் வாருகிறேன், காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். எதை காத்துக் கொள்கிறவன்? வஸ்திரத்தை. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என்னங்க வஸ்திரம் அது? பட்டு வஸ்திரமா, இல்ல நைலான் வஸ்திரமா, இல்ல கோட் சூட்டா? ஆவிக்குரிய வஸ்திரமாகிய வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்கள். மகிமையின் வஸ்திரம் இருக்கு, அலங்கார வஸ்திரம் இருக்கு, துதியின் வஸ்திரம் இருக்கு, நீதியின் வஸ்திரம் இருக்கு. காத்துக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். சாத்தா பிடுங்க வந்துருவான். அல்லேலூயா தூய்மை வந்துருவான், நிர்வாணமாகிடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இந்த வஸ்திரம் அபிஷேக வஸ்திரம் போற்றப்படுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உற்சாகத்தோடு வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. என்ன வஸ்திரம்? துதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க, அலங்கார வஸ்திரம் காத்துக்கொள்ளுங்க, நீதி வஸ்திரம் காத்துக்கொள்ளுங்க. நீ காத்துக்கொண்டாதான் சாத்தா கிட்ட வரமாட்டான். அபிஷேகம் போர்வை கர்த்தர் போர்த்து கொண்டு இருக்கிறார். இந்த போர்வை போர்த்தப்பட போர்த்தப்பட கர்த்தருடைய வல்லமை உங்களை இறங்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி வஸ்திரத்தை காத்துக்கொள். கடைசியா வாசிக்கிறோம், வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள். என்னங்க வஸ்திரம்? உட்காரு. வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள். என்னங்க வஸ்திரம் அது? ராஜ வஸ்திரங்க. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போட்டுக்கணும். இந்த வஸ்திரம் இல்லை, இது காஞ்சி போயிடும், தேஞ்சி போயிடும், செத்து போயிடும். கத்த தெய்வீகமான வஸ்திரம் உங்க தலைமையில இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வஸ்திரம் உங்கள்கிட்ட இருந்தா தான் நீ மகிமையா வாழ்ந்து காட்டுவேன். துதியின் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், வல்லமையின் வஸ்திரம், அபிஷேக வஸ்திரம் மேல் போர்த்தப்பட்டிருக்கிறது. சாத்தா பிடுங்க வருவான், சாத்தா எடுக்க வருவான், சாத்தா அழிக்க வருவான். ஜாக்கிரதையா இருக்கு. காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அதில் சொல்லுங்க, கிறிஸ்து சீக்கிரம் வருகிறான், கர்த்தர் சீக்கிரம் வருகிறான், தேவன் சீக்கிரம் வருகிறான், மகிமை சீக்கிரம் வருகிறது, கர்த்தர் சீக்கிரம் வருகிறான். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். கை உயர்த்துங்க பார்க்கலாம். வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான், வார்த்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான், இருதயத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான், பொறுப்பை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கருத்தை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தம் உருந்து கொள்ள வருவான். நிர்வாணம் ஆக்கிடுவான், உன் ஜபத்தை எடுத்துருவான், விசுவாசத்தை எடுத்துருவான், உன் நம்பிக்கை தூக்கி போட்டு வெறுமை ஆக்கிடுவான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, விசுவாசி ஜாக்கிரதை. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு, சீக்கிரம் வரப்போறாரு. இயேசுவா சீக்கிரம் வரப்போறாரு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தேவச்சனமே இயேசுவா சீக்கிரம் வரப்போறாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரத்தை மேல உயர்த்தி தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். தலைமை பயங்கர போராட்டம் வரும், பயங்கர கஷ்டம் வரும்.
பயங்கர உபத்திரம் வரும். கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கிறேன். முதல்ல என்ன வசனம் வாசித்தோம்? விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவன் விசுவாசத்தை காத்துக்கொள். இரண்டாவது வசனத்தை காத்துக்கொள்ளுதல். மூன்றாவது நான்காவது பொறுப்புகளை காத்துக்கொள்கிறவன். ஐந்தாவது வஸ்திரத்தை. 5 காத்துக்கொள்ளுங்க, மகிமை போய் சேருவீங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? திரும்ப ஒரு சொல்லும். விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள், வஸ்திரத்தை காத்துக்கொண்டவர்கள், 3ஆவது இதயத்தை காத்துக்கொள்ளணும், 4ஆவது பொறுப்பை காத்துக்கொள்ளணும், 5ஆவது வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொண்டதுங்க காத்தர் இயேசுவார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் தாமே வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.